Hi friends, வணக்கம். Welcome to Samayal. இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி சங்கு seedai எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு பெரிய பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்து இது நல்லா கலந்துட்டு இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஒரு சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் சின்ன உருண்டைகளா ஒரே அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸ் பால்ஸா உருட்டினதுக்கு அப்புறமா இது வந்து ஷேப் பண்ணனும். ஷேப் பண்றதுக்கு நீங்க புது சீப்பு நல்லா கழுவி காய வச்சு எடுத்து அதுலயும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உடன் பட்டர் பேடல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலயும் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி உடன் இதுல வந்து நீளமா இப்படி கோடா இருக்கும். இதுலயே வந்து நம்ம பிரஸ் பண்ணும்போது நமக்கு அழகா ஷேப் கிடைக்கும். இதுக்கு பதிலா சீப்லயும் இதே மாதிரி பண்ண முடியும். நம்ம உருட்டி வச்சிருக்கிற பால்ல இருந்து ஒண்ணு எடுத்து இந்த கோடா இருக்குலையா இது மேலே வச்சுட்டு இப்படி கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தினோம்னாலே அந்த அழகா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இது லேசா அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்க சீப்ல பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்திட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணினா இதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது எல்லாமே ரெடியா இருக்கு. ஸ்டவ்ல வந்து தேவையான அளவு கடாயில எண்ணெய் ஊத்தி கரெக்ட்டான சூடு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சங்கு இருக்குலையா இதுல கொஞ்சமா எடுத்து நம்ம அதல போட்டுக்கலாம். ஸ்டவ் மிதமான தீயில வச்சு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஒண்ணு போல வெந்து சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இது தனியா எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இத வந்து நம்ம சக்கரை பாகுல பெரட்டி எடுக்கணும். அதுக்காக இந்த அடிகனமான பாத்திரத்துல 1/3 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து சக்கரை எல்லாம் நல்லா அந்த தண்ணில கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இது வந்து ஒரு கம்பி பக்குவத்துக்கு வரணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா நம்ம பாகை எடுத்துட்டு இப்படி 2 விரலுக்கு நடுவுல வச்சு இப்படி மூவ் பண்ணோம்னா ஒரு சின்னதா அந்த மெல்லிசா கம்பி மாதிரி வரணும். இதுதான் கரெக்ட்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த சங்கு இருக்குலையா அது எல்லாத்தையும் நம்ம இதல சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். எல்லாத்துலயும் அந்த சக்கரை பாகு வந்து கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இத mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல உதிரியா அந்த சக்கரை எல்லாம் நல்லா அதுல கோட் ஆகி சூப்பரா இருக்கும். இது வந்து வாயில போட்டதுமே அப்படி கரையிற அளவுக்கு கிறிஸ்பியாவும் இருக்கும். அதே சமயத்துல நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இத கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.